இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பத்திரனோட ஒஸ்ட்டு ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா SA20ல் செம ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸும் நல்லா ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ரீசெண்ட் இதில் வந்துட்டு அதிகமாக பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுல 1 விக்கெட் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. ஸோ ரன்ஸும் பயங்கரமாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரை வந்து பிளேயிங் லெவல்லேருந்து மஸ்ட்டாக ட்ராப் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவருக்கு பதிலாக வேறு யாரை ஆட வைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக எடுத்தாங்க நெய்தன் எலிஸை. ஸோ அவர் செம்மையாக இருப்பார். டெத்தில் பேட்டிங் இருக்கார். ஸோ எக்கனாமிக்கலாக போடுவார். விக்கெட் டேக்கிங் பவுலரும் கூட. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா மேக்ஸிமம் நெய்தன் எலிஸ்க்கு சான்ஸ் கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரன்ஸ் அதிகமாக டெத்தில் வந்து கன்சீட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த லீக்ஸ்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா SA20ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் பத்திரனா. ஸோ அவர் வந்துட்டு ரிதம் எப்படி தெரிஞ்சிச்சு, ஒன்று இப்போ ஷார்ட் பால் வைக்கிறாரு இல்லைன்னா யாக்கர் வைக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அதனால கரெக்டாக வச்சு பொழந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதே வந்து அவர் வந்து ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் கொஞ்சம் மாற்றாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து JSK வந்துட்டு எலிமினேட்டர் ஆடிட்டுருக்காங்க. ஜெயிச்சு குவாலிஃபயர் 2க்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக இருக்க போது அப்போ பத்திரனாக்கு சான்ஸ் கொடுத்து ஒரு இம்பேக்டை காமிச்சிருந்தாருன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ நெய்தன் எலிஸும் ஃபைனலுக்கு போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக காமிச்சார். அது மாதிரி பத்திரனா பண்ணுவாரா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.